ஒளி இருக்கிற இடத்துல அந்த ஒளிக்கான ஒரு வாசல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் ஜன்னல் திறக்கப்பட்டு அதன் வழியா ஒரு கம்யூனிகேஷன் உண்டாகணும். தேவனோடு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் இருந்தாதான் இந்த உலகத்துல என்ன நடக்குது, என் வாழ்க்கை அடுத்தது என்ன ஸ்டெப்ல நடந்து போகணும், எனக்கு விரோதமா என்ன இருக்கு, எனக்கு சாதகமா என்ன இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு சில நேரத்தில் போய் விழுந்துடுறோம், பொல்லாத இடங்கள்ல விழுந்துடுறோம், நஷ்டங்களை சந்திக்கிறோம், அநேக காரியங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியாத, திரும்பவும் சரி பண்ண முடியாத இடத்துல நம்ம விழுந்துறோம். பிகாஸ் அந்த கம்யூனிகேஷன் சரியல்ல. என்ன நடக்குது, நீங்கள் வேணா டோரை தரங்க. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே தான் இருக்கு? டோரில். ஆமென், அல்லேலூயா. டோரை ஆண்டவர் திறக்கணும். நம்ம அநேக ஜெபம் அப்படி தானே, எனக்கு ஒரு கதவை திறங்க ஆண்டவர், எனக்கு ஒரு வாசலை திறங்க, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க, எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கட்டும். வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்கணும். நீ பலகணியை திறக்கணும். வாசல் ஒளி வருகிற இடம் அல்ல, வாசல் உன்னை ஆண்டவர் புறப்பட செய்கிற இடம். அந்த வாசல் திறக்கவில்லை என்றாலும் ஒரு ஒளி வருகிற பலகணியை திறக்க பழகிக்கொள்ள.